ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மதியத்துக்கு மேலே தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னா கருணக்கிழங்கு தான். சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி தான் சாப்பிட போகிறேன் ரொம்ப நாள் கழித்து. நான் அப்படியே ஒலை வச்சுட்டு கிழங்க குக்கரில் வேக வச்சுட்டேன். மீதியெல்லாம் எங்கள் அம்மா தான் செஞ்சாங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு. ஈவினிங் மேலே தான் வேலையெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். டீ வச்சு குடிச்சிட்டு அப்புறம் துணியெல்லாம் துவைக்கிறது இருந்துச்சு, அதெல்லாம் துவைச்சி காய போட்டாச்சு. அப்புறம் இன்றைக்கி ஏதாவது ஒரு ரூமை சுத்தம் பண்ணிடலான்ட்டு யோசித்தேன். ஏன்னா 2 வீக்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே நான் இந்த ஒரு ரூமாக சுத்தம் பண்ணிடலான்ட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். பட் சண்டே வந்தாலே சரி அடுத்த வீக் பண்ணிக்கலான்ட்டு தோணிடும். அதனால் பண்ணாமல் விட்டுருவேன். அப்புறம் சரி இந்த வீக் ஒரு ரூமாக சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கிச்சனில் இருக்கிற ரூம் தான் சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன். ஒவ்வொரு செல்ஃபாக தொடச்சி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு எல்லாம் நீட் பண்ணிட்டேன். நம்ம எப்பயுமே கொஞ்சம் இந்த ரூம் நீட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு வேலை செய்யவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். மற்றவங்களுக்குலாம் எப்படின்னு தெரில, எனக்கு அப்படி தான். நீட்டாக இருந்தால் தான் எனக்கு அந்த இடத்துல வேலை செய்ய கொஞ்சம் தோணும். ஸோ அதனால் எப்பயுமே கொஞ்சம் நீட்டாக தான் வச்சுருப்பேன் நான். என் பையன் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் என்னால் வேலையை செய்ய முடியல. ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருப்பான். அவனை வச்சுட்டு வேலை செய்ய முடியல. ஸோ எனக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கணும்னு தோணுதோ, என்னால் எப்போ முடியும்னு எனக்கு தோணுமோ அப்போ தான் நான் அந்த வேலையெல்லாம் செய்வேன். செஞ்சுட்டு அப்புறம் அவ்வளோதான். இன்றைக்கி ஏதோ ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிச்சனை சுத்தம் பண்ணியாச்சு. எப்பயுமே நம்ம சலுப்பாக இருந்துச்சுன்னு விட்டுட்டோம்னா நம்ம அந்த வேலையை செய்யவே முடியாது. ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணி முடிச்சிடுவோம். ஸோ எனக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கும் அப்படி இருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுத்தேன். அப்புறம் எங்கள் அம்மா தான் சமைச்சாங்க. மதியம் செஞ்ச கருணக்கிழங்கு இருந்துச்சுல்ல, ஸோ அதுவே இருந்துச்சு. அப்புறம் சாப்பாடு மட்டும் எங்கள் அம்மா வச்சுட்டாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக செய்ய வேண்டிய வேலை இல்லை. அப்புறம் சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். ஏன்னா பாத்திரம் கழுவுறது எல்லாம் சுத்தம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா சாப்பாடு வச்சிட்டாங்களா, என் பையனுக்கும் சாப்பாடு ஊட்டிட்டு வீடியோ எடிட் பண்ணிவிட்டு தூங்க வேண்டியதான். நாளையிலேருந்து கிளாஸ் போகணும். ஸோ அதான் இன்றைக்கி என்னால் முடிஞ்ச வேலையெல்லாம் பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் கருணக்கிழங்கு உங்களுக்கும் பிடிக்குமான்னு சொல்லி சொல்லுங்கள். அப்புறம் அவ்வளோதான், வீடு க்ளீன் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு நீட்டாக இருந்துச்சு. எனக்கு சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருந்துச்சு. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.